Welcome everybody, this is Julfa on behalf of Padiyugam Academy. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் லாஸ்ட் வீடியோவில் நான் கோல் பற்றியும் டைப்ஸ் ஆஃப் கோல் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது கோலில் நான் டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன், காய்ச்சி வடித்தல், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். கோல் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் கோலாக கூட இருக்கலாம். லிக்னைட் கோல், ஆந்த்ரசைட் கோல், வாட் எவர் இட் கேன் பி. இதை நல்லா ஹீட் பண்ணுறோம், ஒரு ஓவன் வச்சு, ஒரு ஃபர்னேஸ் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பேர் கோக். இதை கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்கரி. என்ன சொல்றாங்க? கல்கரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோக்கை ஃபர்தர் நம்ம ஹீட் பண்றோம், அகெயின் ஹீட் பண்றோம். இப்போ நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று கோல் கேஸ் ஆவியா போயிடுது. இன்னொன்று இந்த கோக்கை அகெயின் நம்ம ஹீட் பண்ணும்போது வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறாங்களா, வாயு ப்ரொடியூஸ் ஆகிறாங்களா. இந்த வாயுவை இப்போது நம்ம லிக்விடோட, வாட்டரோட ரியாக்ட் பண்ண விடுறோம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேஸ் இருக்கும். அந்த கேஸை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்டரோட ரியாக்ட் பண்ண விட போகிறோம். விட்டதுக்கப்புறம் இங்கே அடியில் ஒரு டெபாசிட்ஸ் க்ரியேட் ஆகுது. அடியில் என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு டெபாசிட்ஸ். இந்த டெபாசிட்னா கோல் தார். ஓகே, அப்போது கோல் தார் அப்படின்னா கரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்களா. இது கோல் கரி வாயு, நிலக்கரி வாயு சொல்கிறாங்க. நிலக்கரி வாயு. அப்போது கோக்கில் இருந்து, நிலக்கரியிலேருந்து நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன? கல்கரி, நிலக்கரி வாயு, கரித்தார். அப்போ இதோட இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். ஒரு ப்ராடக்ட்லேருந்து அழிஞ்சு ஹீட் பண்ணி அழிஞ்சு இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கிது பாருங்க, அதுதான் டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். பாருங்க, சிதைத்து காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸோட நேம் டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். ஓகே, அப்போது கோலில் இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்னேன் கோலை வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விடுவோம். அப்போது மேலே இந்த இடத்துல மேலே சூப்பர் நேட்டன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நமக்கு அமோனியாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அமோனியாக்கல் ஆர் அமோனியம் லிக்விட் கிடைக்குது. இதை நல்லா உரமாக பயன்படுத்திக்கிறாங்க, உரம் தயாரிக்க பயன்படுத்திக்கிறாங்க. அமோனியா நீர் கரைசல் நமக்கு கிடைக்குது. எப்போ கோல் கேஸை தண்ணியில் ரியாக்ட் பண்ண விடும் போது அடியில் கோல்தார் கிடைக்கும், மேலே அமோனியா நீர் கரைசல் கிடைக்குது. அப்போ கோல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சமையல் எரிவாயுவாக பயன்படுத்தப்படுகிறது. லிக்கர் அமோனியா அப்படின்றது டு மேக் ஃபெர்டிலைசர். கரித்தார் என்ன பண்ணுறது? பிளாஸ்டிக்ஸ் தயாரிக்க, நெகிழி தயாரிக்க, பெயிண்ட்ஸ், வண்ணப்பூச்சி தயாரிக்க, டைஸ், வண்ணப்பூச்சு, நாப்தலின் பால்ஸ், நாப்தலின் உருண்டை, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிப்பொருள் தயாரிக்கலாம் இது பயன்படுத்தப்படுகிறது. கோக் அப்படின்றது பாருங்க, கோக் அப்படின்றது ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், எஃகு தயாரித்தல், ஸ்டீல் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் ஆல்சோ கோக்குக்கு நல்ல இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்குது, சீக்கிரம் பற்றிக்கும். அதனால் அது ஒரு நல்ல எரிபொருளாக, ஃபியூவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நான் உங்களுக்கு முன்னையே சொன்ன மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்ற புதை படிம எரிபொருள் எப்படி நமக்கு கிடைக்கிது? மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுறாங்க, மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போகிறாங்க. கார்பனைசேஷன் அப்படின்ற, கார்பனாக்கல் அப்படின்ற முறையில் இருந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் கிடைக்குது. இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸில் இருந்து தான், இந்த புதைப்படிம எரிபொருளில் இருந்து தான் நம்ம கோல் அப்படின்ற நிலக்கரியும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிளாக் கலர் கச்சா எண்ணெயும் செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம்.
இது நிலத்துக்கு அடியிலையும் இருக்கலாம் ஃபாசில் ஃபியூல்ஸ், இல்லைனா கடலுக்கு அடியிலையும் இருக்கலாம். ஓகே, அப்போது எங்கெங்கெல்லாம் இந்த கச்சா எண்ணெய்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, இதை சுத்திகரிப்பு நடத்துகிற இடம், பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நடத்துகிற இடம் பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த க்ரூட் ஆயிலை, ஓகே, க்ரூட் ஆயில் அப்படின்ற இந்த பெட்ரோல் சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா USA, குவைத், ஈராக், ஈரான், ரஷ்யா, மெக்சிகோ அதிலெல்லாம் இருக்குது. மெக்சிகோ அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு நல்லா ஞாபகம் வருது, ஓஷன் அடியில், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடியது தான் மெக்சிகோ ஆயில் ரிஃபைனரி. மெக்சிகோவில் என்ன நடந்துச்சு, அந்த கடலுக்கு அடியில் பம்ப் பண்ணி க்ரூட் ஆயிலை எடுக்கும் போது பம்பில் ஹோல் விழுந்து ஆயில் ஃபுல்லாக கடல் ஃபுல்லாக லீக் ஆனிச்சு. இந்த ஆயிலை கிளியர் பண்ணவே அவங்களால முடியல. கிளியர் பண்ணலனா என்ன ஆகும், ஆர்கானிசம், கடலில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாமே செத்து போகும், எக்கோசிஸ்டம் பேலன்ஸ் அங்கே பாதிக்கும் இல்லையா. அப்போ தான் ஒருத்தர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். சக்கரவர்த்தி அவர் சூடமோனாஸ் பியூட்டிடா அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் மரபணு மாற்றம் செஞ்ச ஒரு நுண்ணுயிரை வச்சு என்ன பண்ணார், அதை என்ன பண்ணுச்சு, எஸ்பெஷலி இந்த ஆயிலை சாப்பிட்டு அதை கிளியர் பண்ணுச்சு, ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா அண்ட் தமிழ்நாடுல இருக்குது. பெட்ரோலியமானது அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாட்டில் இந்த க்ரூட் ஆயில் ரிஃபைனரிஸ், க்ரூட் ஆயில் சுரங்கம் ரிஃபைனரிஸ் கிடையாது, அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது, சுரங்கம் இருக்குது. இங்கே எண்ணெயோட கண்டென்ட், அந்த க்ரூட் ஆயிலோட கண்டென்ட் மண்ணுக்கடியில் இருக்குது அப்படின்றதுக்கான டேட்டாஸ் எல்லாம் இருக்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ க்ரூட் ஆயில் அப்படின்றது ஒரு டார்க் பிளாக் லிக்விட், கச்சா எண்ணெய் அப்படின்றது கருமை நிற திரவம். ஓகே, அப்போது எப்படி கோலில் இருந்து கோல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலில் இருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், PPP டெக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, பெட்ரோல், பாரஃபின் வேக்ஸ், LPG, டீசல், கெரோசன் அண்ட் ஆயில், லியூப்ரிகேட்டிங் என்ஜின் ஆயில் சொல்கிறோம்ல, லியூப்ரிகேட்டிங் ஆயில். ஓகே, இதை எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா a method called fractional distillation, பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்றத இப்போ பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், ஈராக், ஈரான் மாதிரியான டெசர்ட்டில் மேலே ஃபுல்லாக என்ன இருக்குது, சாண்ட் இருக்குது. சாண்டுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஏரியாவுக்கு நம்ம நேச்சுரல் கேஸ்னு சொல்லக்கூடிய காம்பேக்ட் CNGன்னு சொல்லுவோமா, நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு இருக்குது. இதுக்கு அடியில் தான் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் இருக்குது. இதை ஒரு பம்ப் போட்டு என்ன பண்ணுறோம், மேலே இழுத்துட்டு வந்து பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் கிட்ட கொடுத்து ஒவ்வொரு ப்ராடக்டாக பிரித்து எடுத்து வாங்குகிறோம். ஓகே, எப்படி பிரித்து எடுக்கிறோம், பை தி மெத்தட் கால் ஃப்ராக்ஷனல், பின்ன காய்ச்சி வடித்தல், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகே, சிம்பிள். க்ரூட் ஆயிலை 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறோம். க்ரூட் ஆயிலை 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறோம். அப்போது 0 to 400 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிற கச்சா எண்ணெயில் நிறையா ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது, நிறைய கைண்ட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்காங்க, நிறையா வகையான ஹைட்ரோ கார்பன் இருக்காங்க. ஒவ்வொரு ஹைட்ரோ கார்பனுக்கும், ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹைட்ரோ கார்பனுக்கும் ஒவ்வொரு கொதிநிலை, ஒவ்வொரு பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ 0 to 400 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறாங்க, டெம்பரேச்சர் 0 to 400 இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இந்த ஹைட்ரோ கார்பனில் ஒவ்வொரு கொதிநிலை இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் சொல்லிட்டேன். அப்போது எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த செல்சியஸில் ஆவியாக மாறுற நேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆவியாக மாறி அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆகிறாங்க.
அவங்கவுங்க இடம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த க்ரூட் ஆயிலிருந்து ஒரு ஆவி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆவியில் இருக்கிற மூலக்கூறுங்க ஹைட்ரோகார்பன்ஸ்னால் இல்லையா, மூலக்கூறுங்கள் மாலிக்யூல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க 40 டிகிரி இருக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம தண்ணியே எடுத்துக்கிறோம், 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுது. பாயில் ஆன உடனே 100 டிகிரியில் வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆவியாக வெளியே போகிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான், ஏன்னா அங்கே ஹீட் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு முறை படிச்சிருப்போம் நம்ம, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம்னு படிச்சிருப்போம், கன்வெக்ஷன். அப்போது ஹீட் நடக்கும்போது அங்கே இருக்க மாலிக்யூல்ஸ்லாம் ஏர்லாம் என்ன பண்ணுவாங்க, ரைசன் அப் ஆவாங்க. அதே மாதிரி மேலே உயர்ந்து 40 டிகிரி செல்சியஸ் வரப்போ எல்பிஜி அப்படின்ற பெட்ரோலியம் வாயு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி 160லேருந்து 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இவங்க பெட்ரோலியம் கேஸ் அளவுக்கு வெயிட் கம்மியாக இருக்கிற பொருள் கிடையாது. இவங்களால இந்த அளவுக்கு மட்டும்தான் உயர முடியும். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் கொஞ்சம் இங்கே இருக்கிற டெம்பரேச்சரை விட இங்கே லோ ஆகுதா, அப்போ என்ன பண்ணுறாங்க, கண்டென்ஸ் ஆகி இந்த இடத்துல லிக்விடாக மாறுறாங்க. இவங்களால பின்னாடி வர முடியாது, ஏன்னா இந்த காலம் இருக்கு இல்லையா, அதோட டிசைன், அதுக்கு தான் இந்த நாபு கொடுத்துருக்காங்க. இவங்களா இந்த 160லேருந்து 250 டிகிரி செல்சியஸ்க்கு வேப்பராக ப்ரொடியூஸ் ஆகிறவங்கனால இந்த இடத்த விட்டு கீழே வர முடியாது. இவங்க தான் கெரோசின், மண்ணெண்ணெய். அதே மாதிரி தான் 250லேருந்து 300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு டீசல் கிடைக்குது. அதாவது டீசல் வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க, இந்த இடத்துல வந்து நின்றுடுறாங்க, லிக்விடாக மாறுறாங்க. அதே மாதிரி தான் லியூப்ரிகேட்டிங், உயவி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அந்த உராய்வை தடுக்கக்கூடிய, ஃப்ரிக்ஷனை தடுக்கக்கூடிய ஆயில் சொல்கிறாங்கல்ல, இது ஹீட் ஆகிறாங்க, 300 to 350 டிகிரி செல்சியஸில் வேப்பராக ப்ரொடியூஸ் ஆகிறாங்க. வேப்பர் ஆனோடனே ரைசனை பாறாங்க, இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகுது, லிக்விடாகிறாங்க. இப்போ நமக்கு லியூப்ரிகேட்டிங் ஆயிலை பிரித்து எடுத்தாச்சு. 350 to 400 டிகிரி செல்சியஸ் எரிபொருள், ஃபியூவல் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிபொருள் என்ன பண்ணுறாங்க, பாரஃபின் வேக்ஸ் எல்லாம் இங்கே தான் கிடைக்குது. இந்த பாரஃபின் வேக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் லேபில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பெட்ரி பிளேட்டை சுற்றி அந்த எந்த கண்டாமினேஷனும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மெழுகு போட்டு ஒட்டுவோம், காற்றே உள்ளே போகாதுன்றதுனால. அப்போ இந்த பாரஃபின் வேக்ஸ் இருக்கு இல்லையா, இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் 350 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனவனே தான் வேப்பராகவே மாறி இந்த இடத்த ஆக்கியபை பண்ணிடுறாங்க, இந்த பாரஃபின் வேக்ஸ். ஓகே, ஒரு சில ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்காங்க, அவங்க 400 டிகிரி செல்சியஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கெட்டி திரவமாக மாறுறாங்க. அவங்க பேர் பிட்டுமென். ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிட்டுமென் அப்படின்றது முன்ன கோல் தார் யூஸ் பண்ணி ரோடு போட்டுட்டு இருந்தாங்க, இப்போது இது வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு பிட்டுமென் அப்படின்ற இந்த ப்ராடக்டில் தான் இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிட்டுமென். ஓகே, இது ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். ஓகே, திஸ் இஸ் தி என்டையர் ஐடியா அபவுட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இப்போது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடுவோம். See, I will attach with இந்த வீடியோ ஃபைலை உங்களுக்கு இந்த வீடியோக்கு பின்னாடியே நான் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் இதை பாருங்கள். இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஹியர். ஓகே, அப்போது பெட்ரோலியம் கேஸ் அப்படின்ற எல்பிஜி கிடச்சிதா, ஃபஸ்ட்டு எல்பிஜி கிடச்சிது. அதுக்கு வீடுகளில் எரிபொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம் எல்பிஜி, ஆஃப்கோர்ஸ் சிலிண்டர். ஓகே, பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். கெரோசின் ஜெட் மாதிரியான விமானத்துக்கு என்ன பண்ணுறோம், எரிபொருளாக கெரோசினை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ கெரோசின் மண்ணெண்ணெயை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டவ்வில் கூட பயன்படுத்திட்டு இருக்கோம். டீசல் அப்படின்றது மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபியூவலாக ஆக்ட் ஆகுது, கனரக வாகனங்களுக்கு எரிபொருளாக இருக்குது. லியூப்ரிகேஷன் அப்படின்ற அந்த உராய்வை தடுக்கிறதுக்கு இந்த உராய்வு எண்ணெய் பயன்படுது. ஃபியூவல் ஆயில் அப்படின்றது அண்ட் பாரஃபின் வேக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், மெழுகு தயாரிக்க. ஃபியூவல் ஆயில் அப்படின்றது ஷிப் மாதிரியான கப்பல்களுக்கெல்லாம் எரிபொருளாக இந்த ஃபியூவல் ஆயிலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் பிட்டுமென் நான் சொன்னேன் இல்லையா, ரோடு தயாரிக்க, ரோடு போட, சாலைகள் போட, அண்ட் ஆல்சோ பெயிண்ட்
ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பிட்டுமென் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ பிட்டுமென் பார்த்துக்கோங்க, நான் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் பிட்டுமென் பார்த்துருக்கேன். ஸோ பிட்டுமென் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் அபவுட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். நான் உங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் அட்டாச் பண்ணிடுறேன். கோ த்ரூ இட் அண்ட் லேர்ன் அபவுட் தி ப்ராசஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்கிற பின்ன காய்ச்சி வடிக்கிறதோட வீடியோவை இந்த ஃபைலுக்கு பின்னாடியே நான் அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஸோ தட் யூ கேன் கெட் அன் ஐடியா அபவுட் ஹவு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்றதான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். வி ஹாவ் கம் டு தி எண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? அவ்வளோதான். எல்லா சாப்டர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.